உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கூட்டத்திற்கு நடுவே மது பாட்டில் வீசப்பட்டதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயனாவரம் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து மது பாட்டில் ஒன்று கூட்டத்திற்கு நடுவே வீசப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனால் பெண் காயமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்கும் வரை நான் இங்கிருந்து புறப்பட மாட்டேன் என ஆதவ் அர்ஜுனா மேடையில் ஆவேசமாக பேசியதால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் மது பாட்டிலை தூக்கி எறிந்ததாக இருவரை கைது செய்தனர். பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே உள்ள லாட்ஜில் மதுபோதையில் இருந்த ரித்திக் மற்றும் அப்புக்குட்டி ஆகியோர் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அப்போது அவர்களுக்குள் மாறி மாறி மதுபாட்டில் வீசிக்கொண்ட போது தவறுதலாக பொதுக்கூட்டத்தில் மதுபாட்டில் விழுந்ததாகவும் காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.